நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் என்னை அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவர், உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், நீர் என்னிடத்தில் வந்து நீ பயப்படாதே என்று என்னை தைரியப்படுத்தினீர். உங்களை பார்த்தும் ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறாரா? நீங்க ஜெபித்த நாள்ல ஆண்டவர் உங்ககிட்ட வந்து பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார்ல. நீங்க ஜெபித்த பொழுதெல்லாம் ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார். நீங்க ஜெபத்துல உறுதியா இருக்கணும். வெறுமனே ஜெபி. இன்னைக்கு வாக்கு ஜீசஸ் 2-3-4 நிமிஷத்துல பார்த்துட்டு முடிந்ததுன்னு இருக்கக்கூடாது. முழங்காலில் நின்று ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்துல காரியங்களை சொல்லணும். ஆண்டவரிடத்துல இந்த பதிலை பெற்றுக்கொள்ளணும். அப்ப ஆண்டவர் வந்து நீ பயப்படாது என்று சொல்லுவார். அவர் வந்து பேசும் வரைக்கும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜான் நாக்ஸ் ஒரு ஜெப வீரனாக இருந்தார். ராணியை எதிர்த்து சத்தியத்தை அவர் பேசினார். அதனால இந்த தேசத்தின் ராணி அவருக்கு விரோதமாக எத்தனை காரியம் செய்தாலும் ஜெபத்தினாலே அவர் சாதிக்கிறவராக இருந்தார். அதனால இந்த ராணியார் ஒரு முறை சொன்னாங்க, நீங்க எதுக்கு பயப்படுவீங்கன்னா, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஐரோப்பாவின் அத்தனை இராணுவம் ஒன்று சேர்ந்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆனால் இந்த ஜான் நாக்ஸுடைய முழங்காலுக்கு நான் பயப்படுகிறேன், அவருடைய ஜெபத்துக்கு நான் பயப்படுகிறேன்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு ஜான் நாக்ஸுடைய ஜெபம் வல்லமை உள்ளதாக இருந்தது. அந்த ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தார். நீங்களும் முழங்கால நின்று ஜெபிக்கும் போது ஆண்டவர், நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று பதில் தருவார். இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவருடைய பாதத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உங்க காரியத்தை அவருக்கு தெரியப்படுத்தணும். அவருக்கு நீங்க சொல்லணும். சொல்றீங்களா? முழங்கால நின்று சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? குடும்ப பிரச்சனை, வேலையில பிரச்சனை, ஊழியத்துல பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, வியாதி சுகம் வேணும், விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், போராட்டத்துல ஜெயம் வேணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள ஜெயம் வேணும், எங்க பட்டணத்துல எழுப்புதல் வேணும், கிராமத்துல எழுப்புதல் வேணும், எங்க மாநிலத்துல எழுப்புதல் வேணும், தேசத்துல ஒரு மாற்றம் வரணும். ஜான் நாக்ஸ் மூலமா ஒரு எழுப்புதல் வந்ததை போல வரணும்னு விரும்புறீங்களா? அப்ப முழங்கால் நின்று ஜெபிக்கிறீங்களா? முழங்கால் பொடியிட்டு ஆண்டோடத்துல ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கருத்தா ஜெபம் பண்ணுங்க. நான் கர்த்தரை கூப்பிட்ட போது அவர் வந்து நீ பயப்படாதேன்னு சொன்னார். இப்ப ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. தகப்பனை உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நீர் எங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவன். எங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு வந்து நீ பயப்படாதே என்று ஆறுதல் படுத்துகிற தேவன்.